அனைவருக்கும் வணக்கம் சார். இப்ப டிஆர்பி கிரீவன்ஸ்க்கு போனா, அங்க என்னன்னா குறை தீர்க்கும் மையம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் அங்க நம்ம போய் நம்மளோட ப்ராப்ளம் சொன்னா, அத சால்வ் பண்றதுக்கானது தான் இந்த டிஆர்பி கிரீவன்ஸ் இருக்குது. ஆனா நாங்க போனா, அங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது அவ்வளோதான். சில பேருக்கு வந்து நாங்க கண்ணால பார்த்துருக்கோம். சில பேருக்கு ஓகே. அவங்க வந்து எங்க கண்ணு முன்னாடியே நல்லதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பட் எங்கள மாரி நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் இஷ்யூவால பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறோம். ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஆம் உங்க மேல தான் தப்பு. நீங்க இத சப்மிட் பண்ணல அப்படின்றாங்க. ஓகே, எங்க மேல தப்பு. நாங்க ஒத்துக்கிறோம். நாங்க இல்லன்னு சொல்லல. ஆனா, எங்களுக்குன்னு ஒரு சென்ஸ் இருக்கும்ல சார். நாங்க இது பண்ணோம், பண்ணலன்ட்டு. அப்படிலாம் போய் சொல்லி, அப்படி ஏமாத்தி வந்து அ இவ்வளோ தூரம் படிச்சு வாழணும்னு அவசியம் இல்ல. நாங்க எங்களுக்கு நடந்தத நாங்க கரெக்ட்டா சொல்றோம். சப்மிட் குடுத்துருக்கோம். அது ஏதோ ஒரு டெக்னிக்கல் இஷ்யூவால அது சப்மிட் ஆகல. அது அங்க சர்வர் ப்ராப்ளமா? இல்ல அந்த சாஃப்ட்வேர் ப்ராப்ளமான்றது நீங்க தான் எங்களுக்கு சொல்லணும். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க இத்தன வருஷமா அப்ளை பண்ணியிருக்கீங்க. இது கூட உங்களுக்கு தெரியாதா? அப்படின்றாங்க. இது யார் வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னா, டெக்னிக்கல் சைட்ல இருந்து வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஓகே. டெக்னிக்கல் சைட்ல இருந்து நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றீங்க. நீங்க அதுல எக்ஸ்பெர்ட் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நாங்க 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்ப அப்ளை பண்றோம். இதுக்கு முன்னாடி இருக்க டிஆர்பில அப்ளை பண்ணது வேற. அதுக்கு 2019ல அப்ளை பண்ணது வேற. ஸோ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு முறை அப்பலாம் எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வரல. ஆனா இந்த 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்ப நீங்க படிக்கிறீங்க பாருங்க சாஃப்ட்வேர். இதுல இருக்கிற ப்ராப்ளம் அதாவது நீங்க சொல்றீங்க, மத்தவங்கலாம் பண்ணாங்க. நீங்க ஏன் பண்ணலன்னு. அதத்தான் நாங்களும் சொல்றோம். மத்தவங்களுக்கெல்லாம் போயிருச்சு. எங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம். ஏதோ ஒண்ணு எங்களுக்கு வந்து நடக்க விடாம போயிருச்சு. அது என்னன்னு எங்களுக்கு தெரியல. அத நீங்க தான் சொல்லணும். கேட்டா உங்களுக்கு அப்ளை பண்ண தெரியலன்னு சொல்றீங்க. அப்படியே எங்க பக்கம் வந்து நீங்க சொல்றீங்க. நாங்க நல்லா கேட்டுக்கோங்க. நாங்க சப்மிட் பண்ணோம். ஃபுல்லா பக்காவா ஃபில் பண்ணோம். எல்லாமே தான் பண்ணோம். ஆனா வந்து எனக்கு மட்டும் இல்ல. எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஒரு விருதுநகர் சைட்ல இருந்து நெறைய பேர் வந்திருக்காங்க. தஞ்சாவூர் சைட்ல இருந்து நெறைய பேர் வந்திருக்காங்க இந்த இஷ்யூக்காக. இப்ப சென்னையில நான் வந்து லோக்கல்ல இருக்கறனால நான் அப்படியே சுத்திட்டு இருக்கேன். ஆனா ஆனா வந்து இதுல எப்படி நான் எக்ஸாம் படிப்பேன்னு எனக்கு தெரியல. அம் இந்த மாரி வந்து நெறைய பேர் வந்து ஊர் சைட்லலாம் நெறைய பேர் சொல்ல முடியாம, இங்க வர முடியாம, அவங்கவங்க வந்து வயசாயிருச்சு. கிட்டத்தட்ட 40+, 45+. ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க வர முடியாம அவங்க குழந்தைங்கள அனுப்புறாங்க. ஸோ அந்த பசங்க அம்மாவுக்காகவோ, அப்பாக்காகவோ வந்து அவங்க வந்து நிக்கிறாங்க. ஸோ இந்த மாரி வந்து நிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கும் நீங்க வந்து குறை தீர்க்கும் மையம்னா, குறைய நீங்க தீர்க்கணுமே தவிர, எங்களால முடியாது. நீங்க அவ்வளோதான். உங்க மேல தான் ஃபால்ட். எங்க மேல ஃபால்ட் இருக்கிறதுனால தான் நாங்க வந்து சொல்றோம். நாங்க இப்படி பண்ணிட்டோம். அடுத்து நாங்க என்ன பண்ணட்டும்? நாங்க கிட்டத்தட்ட 20 வருஷம், 25 வருஷம் எங்களோட உழைப்ப கொட்டியிருக்கோம். இதுக்கு நாங்க அடுத்து என்ன பண்ணணும்? நான் எங்க மேல தப்பே இருந்தாலும், நீங்க தான் எங்கள வந்து நல்லபடியா கொண்டு போணும். ஏன்னா, நாங்க இத்தன வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கோம் கவர்மெண்ட்டுக்கு. அப்ப கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும்னா, எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் நீங்க அந்த இதே வச்சிருக்கீங்க. அந்த செல்லே வச்சிருக்கீங்க. அப்ப நீங்க இங்க ஹெல்ப் பண்ணாம, இது இல்ல, இது நீங்க அன்ஃபிட், இது நீங்க தப்பா பண்ணிட்டீங்க. தப்பா பண்ணனால தான் அங்க வர்றோம். அதையே நீங்க யோசிக்க மாட்றீங்க. நாங்க தப்பு பண்ணனால, தப்பா ஏதோ ஒண்ணு நடந்தனால தான் அங்க வந்து எங்களோட குறைய சொல்லி தீர்க்கறதுக்கு வர்றோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அதையே திருப்பி சொல்லி எங்கள நோகடிச்சு, நீங்க ஒண்ணுத்துக்கும் உங்களுக்கு எக்ஸாம் இல்ல, உங்களுக்கு அது இல்ல, இதுல சொல்லி திருப்பி அனுப்புறீங்க. அம் இது சிஎம் செல்லுக்கு கொண்டு போனாலும், எந்த அளவுக்கு அது ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு தெரியல. இது ஜஸ்ட் எங்களோட புலம்பல். இத வந்து அ கவர்மெண்ட்ல இருக்க பெரிய பெரிய அதிகாரிகள் வந்து இத எங்களுக்காக எங்களுக்கு 2டே நாள் தான் இருக்குது. இன்னைக்கு வந்து ஃப்ரைடே. நாளைக்கு விடிஞ்சா ஃப்ரைடே. ஃப்ரைடேவோ இல்ல சாட்டர்டேவோ, சண்டேவோ ஏதாவது ஒரு